எட்டக்கூடிய முதல் 3 வருஷங்கள் வார்த்தை அவர் மனத்திலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பேசினார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு முன்னும் பின்னும் சென்றார்கள். வேதம் தெளிவாக சொல்கிறது, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்ப திரளான ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதன் இயேசுவிடம் வரலாம். எல்லா ஜனங்களும் திருப்தியோடு இருந்தார்கள். எல்லா ஜனங்களும் ஒரு விதமான நன்மைகளோடு நிறைந்திருந்தார்கள். ஆனால் இயேசுவை தேடி வந்த மனிதன் எப்படிப்பட்டவர்கள்? குறைவுள்ள மனிதன், தேவைகள் சந்திக்கப்படாத மனிதன், நம்பினதை கிடைக்காத ஒரு மனிதன், எதிர்பார்ப்பு எல்லாம் தோல்வியிலே நிறைந்த ஒரு மனிதன் இயேசு சாயங்கால வேளையில நீங்களும் இந்த மனிதனை போல எல்லாம் வந்திருக்கலாம். ஆண்டவர்களை திருப்பி அனுப்பும் போது நன்மை உணர்ந்தான். இவர் எப்படிப்பட்டவனா இருந்தார்? வேதத்தில் வந்தவர்களுக்கு இவன் ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி ஒருவன் யாரும் வீட்டுக்குள் வரக்கூடாது, ஊருக்குள் வரக்கூடாது. அவன் ஒதுக்கப்பட்ட நிலைமையை தான் வாழ வேண்டும். குஷ்டரோகி ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவன் சத்தமா கொண்டு வர வேண்டும். நான் குஷ்டரோகி வருகிறேன், சொல்லிக் கொண்டுதான் அவன் ஊருக்குள்ளே வர வேண்டும். குஷ்டரோகத்தை எந்த ஜனங்களும் அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் இவன் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இவன் ஒதுக்கும் புறமாக செல்லவில்லை, மலையிலே இயேசுவுக்கு முன்பாக செல்லும். அப்ப திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள்னா அவர்களுக்கு முன்பதாக இந்த குஷ்டரோகி நின்று கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களும் விலகி போயிருப்பாங்க. ஐயன் குஷ்டரோகி வரலாம், ஐயன் குஷ்டரோகி வராட்சி எல்லா ஜனங்களும் இயேசுவை விட்டு பின் சென்று இருப்பாங்க. ஆனால் இவன் மாத்திரம் இயேசுவுக்கு முன்பதாக நின்று அவன் இயேசுவிடத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து, முதலாவது அவன் வந்து இயேசு கிட்ட வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவரை பணிந்து கொண்டுகிறான். அவரை அவருக்கு ஆராதனை செய்கிறான். அப்ப எப்போ நம்ம பிரச்சனை மாறும் என்று சொன்னால் இயேசுவுக்கு முன்பதாக வந்து நின்று அவருக்கு ஆராதனை செய்கிறோம். அப்ப பிரச்சனைகள் மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கீயை கொடுக்கிறாரு, ஒரு சாவியை கொடுக்கிறாரு. நீ என்னை ஆராதனை செய்யும் போது உன் பிரச்சனை மாறும். அடுத்து என்ன நடக்குது பாருங்க, இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்று சொல்லணும். அப்ப இயேசு கிட்ட வரும்போது இவன் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வருகின்றால், இயேசுவிடத்தில் ஏதாவது ஒரு நன்மை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வருகிறேன். அந்த சாயங்காலம் நீங்க வந்திருக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எனக்கும் இயேசு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி நம்பிக்கை இருக்கும். அப்ப இயேசு கிட்ட வருவது எப்படி வரணும்னா உடைந்த உள்ளத்தோடு வரணும், கஷ்டத்தோடு வரணும். அப்போதான் இயேசு நமக்கு வேண்டிய வார்த்தையை கொடுப்பார். அந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே எல்லாம் இருக்கு, நான் சம்பூர்ணமா இருக்கேன், எனக்கு குறைந்தவர்கள் ஒன்று இல்லைன்னு சொல்லி சொல்ல
அவரை பார்த்து சொல்றான், நான் குஷ்டரோகியா உங்க பாதத்துல வந்து நிற்கிறேன். சாதாரண மனுஷன் இல்ல. குடும்பங்கள் என்னை ஒதுக்கி வைத்தது, சொந்த பந்தங்கள் என்னை ஒதுக்கி வைத்தது, எல்லாருக்கும் முன்பதாக நான் திக்கற்றவனாய் வந்து இயேசுவுக்கு முன்பதாக அவனுடைய சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறது. அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, அவனை கண்டு கொள்றதுக்கு யாரும் இல்லை, அவனை சாப்பிட்டியான்னு கேட்பதற்கு கூட ஒரு நபர் இல்லை. ஆனா இவன் என்ன நம்புறானா, இயேசு எனக்கு ஒரு நன்மை செய்வார்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்து இயேசுன்னு சொல்றான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தம். இயேசு அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்றாரு பாருங்க, வாசிப்போம். 3வது வசனத்தை வாசிப்போம். இயேசு தனது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் ஒன்று, நீ சுத்தமாக இருந்தார். குஷ்டரோகி யாரும் தொடக்கூடாது, குஷ்டரோகி பக்கத்துல கூட யாரும் போக மாட்டாங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு, குஷ்டரோகியை தொடர்றாரு. இன்றைக்கும் ஆண்டவர்களை தொட்டு சுகப்படுத்த போதுமானவரா. குஷ்டரோகன் வந்த யாரையும் நேசிக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாம் பின்பாக இட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெரும் கூட்டம் இயேசு என்ன செய்வார்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் இயேசு அந்த குஷ்டரோகி சொன்ன, உங்களுக்கு சித்தமானால் சுத்தமாகும் சொன்னா, இயேசு தமது கையை நீட்டி அவனை. இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசு உங்களை தொடுவதற்கு ஆயத்தமாய், தொடுவதற்கு மாத்திரமல்ல, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர் போதுமானவர். சொல்லப்பட்டிருக்கிற இயேசு அவனை தொட்டு, எனக்கு சித்தமென்று நீ சுத்தமாக குஷ்டரோகம் நீங்கி சுத்தம். அப்ப இயேசு கிட்ட வரும்போது உன் இதயத்தின் பாரங்களை அறிக்கை செய்யும்போது வேதம் சொல்கிறது, இயேசு தனது கரத்தை நீட்டி தொட்ட போது வியாதி மாறி. அப்ப இயேசுவின் தொடுதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு அப்பா வந்து பிள்ளை மேல கை போடும்போது பிள்ளைக்கு இருதயத்துல ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அந்த சந்தோஷத்தை வெளியே காண்பிக்க மாட்டாங்க. ஆனா இயேசு அவருடைய கருத்தை நம்ம மேல வச்சா போதும், நம் வாழ்க்கைக்குள்ள சகல விழிகளும் நீங்க. ஏனென்றால் அந்த கரம் அற்புதத்தை செய்யும். அதனால்தான் யாபேஸ் இப்படி சொல்ல, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி வளர்த்தாங்க. அப்ப இயேசுவின் கரம் உங்க மேல வைக்கப்படும் போது உங்களுக்கு நிச்சயம் சுகம் உண்டாகும். உங்கள் நிலைமைகள் மாறும், உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியம் கிடைக்கும். எதிர்பார்க்காத நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவரா. கண்களோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு தொடுவதற்கு ஆயத்தமாயிருக்கும். இயேசுவால குஷ்டரோகியே தொட முடியுமே, ஆனா அவங்க பிரச்சனையை தொடர்றதுக்கு ரொம்ப லேசான காரணம்.